இப்போ வந்து விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்ற நீங்கள் சொன்னிதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துக்குங்க. அதனால தான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போது அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. பேரவைத் தலைவரே, நாங்கள் வந்து இப்போ நாங்களும் கடந்த இதே இடத்துலலாம் உட்காந்து சொன்னேன், நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுப்போம் என்று இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டையன் அப்போ இல்லை நிற்கிறான், அப்போ ரிசைன்மெண்ட்டார் எம்எல்ஏ நிற்கிறான், அப்போ ரிசைன்மெண்ட்டார். அப்போ வந்து அவர் இல்லை 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம், 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க. நெல் விலையை 3500 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. அதான் சொன்னேன், இப்போ கிள்ளி கொடுப்பேன்னு சொல்லி 3 மாதத்தில் கொடுத்துருங்க, போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்போ நீ சொல்லிட்டார், முதலமைச்சர் சொல்லிட்டார், நிதிநிலை